அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை குறித்தும் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் 8 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்படுவது குறித்தும் வாதிப்பதற்காக மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் முதல்வர் திரு ஸ்டாலின். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். சூழும் மும்மொழி நெருக்கடி, குறையும் நாடாளுமன்ற தொகுதிகள், கூடும் அனைத்து கட்சிகள், எப்படி எதிர்கொள்ளப் போகிறது தமிழ்நாடு, ஸ்டாலின் திட்டம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் பங்கேற்றிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு சிந்தன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சேலம் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மணிகண்டன், ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பா அனைத்து கட்சி கூட்டம்? இப்ப இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் 2 குறித்து விவாதிப்பதற்காக கூட்டப்படுகிறது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகேயன், ஆக்கப்பூர்வமான முடிவான்னு கேட்டீங்க. ஆற போடுற முடிவு, திசை திருப்புற முடிவு அப்படின்னு தான் நான் இதை பாக்குறேங்க. அதாவது 2011 வந்து இவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் ஆட்சியில எப்படி மிகப்பெரிய அதிருப்தி இருந்ததோ அதை விட ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இப்ப இருக்கிற இந்த ஆட்சி வந்து 4 ஆண்டுகள்லயே அதை கிராஸ் பண்ணி சாதனை பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற தன்னுடைய ஆட்சியின் அவலங்களை மாத்துறதுக்கும் அதை திசை திருப்புறதுக்கும் அவர் இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம் கொண்டு வந்திருக்காரு நான் நினைக்கிறேங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி பொத்துன்னு பொதுக்குளத்துல சத்தம் வர்ற மாதிரி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் முதலமைச்சர் இப்ப பண்ணிருக்காருன்னு நான் பாக்குறேங்க. இப்ப மறு சீரமைப்பை பத்தி என்ன தேவை வந்தது? இருக்க வேண்டிய தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, 2வது ஒரு விஷயத்த சொல்லிடுற, மத்திய அரசு ஒருவேளை குடும்ப கட்டுப்பாடு மிக நேர்த்தியான முறையில் கடைபிடிச்ச தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி பண்ணுச்சுன்னா அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நான் அறிந்த வரைக்கும் நமக்கு ஒரு 8 தொகுதி அதிகரிக்க போகுது அப்படிங்கறதான் கேள்விப்பட்டப்ப, இப்ப திடீர்னு அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பிரச்சனை கார்த்திகேயன் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ இன்னைக்கு ஒரு டோக்கன் ஸ்ட்ரைக் அவங்க அறிவிச்சிருக்காங்க நீதிமன்றங்கள்ல அவங்களை சொல்லி கூட. ஏன்னா 2003 இதே ஜாக்டோ ஜியோனால 2004 பாராளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவினாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு டோக்கன் ஸ்ட்ரைக் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் தான் திமுகவினுடைய ஆதார வாக்கு வங்கி, அவங்களே இன்னைக்கு உங்களை எதிர்கட்சி ஆக்கி அழகு பார்க்கிற அளவுக்கு வீதியில இறங்கி வந்துட்டாங்க. இப்படிங்கிற இந்த ஆட்சியுடைய அவலங்களை எல்லாம் மடைமாற்றுவதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு அவர் பொரிய வச்சிருக்காரு நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோளா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நாடகத்தை தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் அதனுடைய பொதுச் செயலரும் புரிந்து கொண்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்ல பகிஷ்கரிக்கணும். அடுத்து பிரதானமா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா பகிஷ்கரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அனைத்து கட்சி கூட்டங்கிறது வேணா திமுக கூட்டணி கட்சிகளை கூட்டி, இதுக்கு முன்னாடி எத்தனை விஷயத்துக்கு ஆக்கப்பூர்வமா அந்த மாதிரி கூட்டியிருக்கிறாருங்க. காவிரி பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு 4 வருடங்களை கூட்டியிருக்கிறாரா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவ்வளவு இது இருக்குது, பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் இந்த மாதிரி இருக்குது, வேங்கை வயலை பத்தி ஒரு உண்மையே தெரிய வரல அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்கேஜி ஸ்கூலுக்கு இடந்தேடலாம், அதை பத்தி இப்ப ஒரு பேச்சே இல்லையா? நீங்க தர்மேந்திர பிரதான் கூட பாத்தீங்கன்னா ஏதோ மும்மொழி கொள்கையை பத்தி இந்த PM ஸ்ரீயை பத்தி காசியில இருந்து பேசினார், அதை ஒரு லீட் பிடிச்சி எடுத்து திசை திருப்புறீங்க. ஆனா இதை பத்தி யாருமே சொல்லாதப்ப திடுதிப்புன்னு ஒரு ஞானோதயமா இவரே கண்டுபிடிச்சு இதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது திசை திருப்பு நிகழ்ச்சி. மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் இந்த மாதிரி ஒன்னொன்னு, அதாவது அண்ணாமலை என்ன பண்ணாரு, அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் உச்சபட்சத்தில் இருக்கிறப்ப சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு, அதுல ஒரு திசை திரும்பிச்சு. சீமான் வந்து ஈவேராவை பத்தி பேசினாரு, அதுல ஒரு திசை திரும்பிச்சு. அந்த மாதிரி இப்ப ஆளுங்கட்சியே முன் வந்து தங்களுக்கு எதிரான அதிருப்தியை கோரமுகம் வெளிப்படுத அதை வந்து நாம திசை திருப்பணுங்கிறதுக்காக நடத்தும் அரசியல் நாடகம். எப்பப்பெல்லாம் இவங்க ஆட்சி மேல அதிருப்தி வருது, மறுசீரமைப்பு காரணமா மாநிலத்தின் குரல் நசுக்கப்படுது, மாநிலத்துடைய உரிமை பறிபோகுது. தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கை தான் கல்வி வளர்ச்சிக்கு அடிநாதம், மும்மொழி கொள்கையினால அது பாதிக்கப்படும். அப்போ அதெல்லாம் கொண்டு வரக்கூடிய பாஜக மீதான அதிருப்தியை ஒருமுகப்படுத்தணும்னு திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறாங்க. ஆனா அதிருப்தி வந்து திமுக மேல இருக்கா, இல்ல கொண்டு வரக்கூடிய பாஜக மேல திருப்பணும்னு நினைக்கக்கூடிய திமுகவுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணுமா?
என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க, மும்மொழியை கொண்டு வரதுனால எந்த விதத்திலையும் தமிழ் மொழி அழிஞ்சு போயிடாது அப்படிங்கறத நான் முதல்ல சொல்ல விரும்புறேன். ஒரு வாதத்துக்காக வச்சுட்டா அந்த பிரச்சனை உச்சத்துல ஒரு வாரமா இருந்தப்ப இது வரைக்கும் கண்டுக்காம இருந்துட்டு ஜாக்டோ ஜியோ இன்னைக்கு ஒரு டோக்கன் ஸ்ட்ரைக் அவங்க கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அதை ஒரு திசை திருப்ப முயற்சி ஒண்ணு. ரெண்டாவது, எப்பெல்லாம் இந்த திமுகவிற்கு ஆட்சி மீதான அதிருப்தி அதிகமாவதோ கார்த்திகேயன், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அரசு தாக்குதல் பாங்க, ஹிந்தி நுழைக்கிறாங்க, கவர்னர் ரவிம்பாங்க. இது வாடிக்கை. அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்து மாநில உரிமை, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தல் நான் உங்க டிவியில அடிக்கடி சொன்ன மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த மு.க. ஸ்டாலின் வேண்டுமாங்கிறப்ப திரும்ப இவங்க என்ன பிக்ஸ் பண்றாங்க, மத்திய அரசு, மோடி, கவர்னர் ரவி, இந்த மாதிரி இவங்க பிரச்சனையை திசை திருப்புறாங்க. அதோடைய ஒரு புது கதாபாத்திரமா தான் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம். இதை அநேகமா அனைத்து பிரதான கட்சிகளும் புரிஞ்சுக்கிட்டு இந்த திசை திருப்பு முயற்சி கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்களே சொல்றாங்க இந்த ஆட்சியை பத்தி. அடுத்தது அவங்க கோட்டையை நோக்கி போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு தான் நான் சொன்ன மாதிரி பூனையை தூக்கி பொத்துரு சத்தம் வர்ற மாதிரி பொதுக்குளத்துல போட்டிருக்கார் மரியாதைக்குரிய முதல்வர். ஓகே திரு சரவணன், 40 கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்போம் அப்படின்னு திரு முதல்வர் சொல்லியிருக்கார். ஆனால் திரு மணிகண்டன் எல்லோரும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றதை வச்சு பார்த்தா அந்த எதிர்பார்த்த எண்ணிக்கையில் அனைத்து கட்சி கூட்டம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லையோ? இல்லை, இப்போ இது பிரச்சனைகள் எத்தனை எதிர்கட்சிகள் இதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள், ஆதரவு அளிக்கல, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்றது இல்லை. இல்லை, உங்கள் குரலுக்கு வலு சேர்க்கணும்ல? இல்லை, குரல் வலுவான குரல், தமிழ்நாட்டுடைய முதல்வரின் குரல். முதல்வர் இது வரைக்கும் எதற்கெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறாரோ அதுவெல்லாம் வலுவான விஷயங்களாக தான் இருக்குது. அதற்கான தீர்வுகள் கிடைத்திருக்கிறது. ஸோ முதல்வருடைய குரல் வலுவான குரல். ஏன் இந்த குரலுக்கு எது வலு சேர்க்கிறது அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த நியாயம் தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு வலு சேர்க்கிறது. ஃபர்ஸ்ட் இவங்க என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்னா என்னன்னே புரிஞ்சிக்காம, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இவங்க இதை ஏதோ ஒரு திமுக கிளப்புகிற அரசியல் பிரச்சனையாக பார்க்குறாங்க. இது அரசியல் பிரச்சனை அல்ல, தென்னிந்திய மாநிலங்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை. இப்போ 2001 இந்த டீலிமிட்டேஷனை தொடர்ந்திருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 2001 வாஜ்பாய் அரசு தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அரசில் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த இருக்கக்கூடிய அதே எண்ணிக்கை, இந்த 543, அதை அப்படியே we will freeze it for the next 25 years அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வராங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 2026 அந்த அணுகுண்டு, அந்த டிக்கிங் டைம் பாம் என்று சொல்வார்கள், அது நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அதை இப்பொழுதிருந்தே அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கவில்லை, நாம் குரல் கொடுக்கவில்லை என்றால் பாஜக அப்படியே நசுக்கிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா பேச்சே இல்லைன்றாரு. இல்லை சார், அப்படிதான். இப்போ அவங்க எண்ணிக்கை கூட போகுதுன்றாரு. இல்லை, அதாவது நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, எண்ணிக்கை கூட போகிறது. அது எப்படி நமக்கு பாதிப்பை உருவாக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ 544 கான்ஸ்டியூவன்சிஸ் இப்போ இருக்குது. இதில் நமக்கு 39 இருக்குது. இப்போ எண்ணிக்கை கூடும் அப்படின்றாங்க. கூட்டுவதற்கு முயற்சி செய்கிறாங்களா? கண்டிப்பாக கூடும். நமக்கு ஒரு 10 சீட்டு கூடும். உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ தெரியுமா கூடும்? 70 சீட்டு கூடும். பீகாருக்கு எவ்வளோ தெரியுமா கூடும்? 40 சீட்டு கூடும். ராஜஸ்தானுக்கு எவ்வளோ சீட்டு தெரியுமா கூடும்? அப்படியே 25 கூடும். இது ப்ரப்போர்ஷனேட்டா? அப்போது ஒட்டுமொத்த ஒரு தேர்தல் கணக்கில் 848% வைஸ் பாருங்கள். இப்போ நமக்கு 533 நம்ம 39 சீட்டுகளை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள் ஒரு 165 சீட்டை வச்சுருக்கு. ஸோ நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெறும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் சேர்ந்தாலே 222 சீட்டு கூட. ராஜஸ்தானையும் சேர்த்திங்கன்னா 300 சீட்டு, மத்திய பிரதேசம் சேர்த்திங்கன்னா 400 சீட்டு, முடிஞ்சு போச்சு. யாருமே தேவையில்லை. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், 4 மாநிலங்கள். இந்த 4 மாநிலங்களுக்காக மட்டும் நீங்க கொள்கைகளை கொண்டு அதுதான், அதைத்தான் கவலை. அது அல்ல, தற்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்து திசை திருப்பக்கூடிய முயற்சியாக தான் எதிர்கட்சிகள் எதையா பேசிட்டு போட்டோம் சார், அதை பத்தி கவலை இல்லை. இப்போ என்னன்னா, இதுல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இதற்கான ஆயத்தங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்திய ஆதிக்கம், இப்பொழுது ஒரு அரகன்ஸோட அவர் ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு, பணம் கொடுக்க முடியாது போடான்றாரு.
இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அதற்கு காவடி தூக்கி கொண்டு தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் அப்படின்னா அந்த பேட்டர்ன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தோம். என்ன சொல்லிட்டு இருந்தோம்? பிஜேபி இஸ் a ஹிந்தி மெஜாரிட்டேரியன் பார்ட்டி, ஹிந்தி மெஜாரிட்டேரியன் பார்ட்டி என்பதை சொல்லிக்கொண்டே வந்தோம். அவங்களுக்கு வந்து ஹிந்தி மேல மட்டும்தான் அக்கறை. இப்போ இதை பொருத்தி பாருங்க. அதே போல புதிய பாராளுமன்ற கட்டிடம் எத்தனை சீட் இருக்காங்க? புது பாராளுமன்ற கட்டடத்தில் 848 சீட். இவங்களை அகாமடேட் பண்ணணுன்றதுக்காக அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய பாராளுமன்ற கட்டடத்தை மாற்றணும்னு அவசியமே கிடையாது, நல்லா தான் இருக்கு. ஒரு வேனிட்டி ப்ராஜெக்ட் நாங்கள் என்ன காரணம்? இதற்காகத்தான். ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை உணர்ந்து கொண்டுதான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இதற்கு முற்றுப்புள்ளி ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தென்னிந்தியாவுக்கு பாதிப்புனா வேறு மாநிலங்கள்ல இருந்து குரல்கள் வரலையே. இல்ல இப்போ தென்னிந்தியால பாதிப்புனா தமிழ்நாட்டுக்கு தானே பாதிப்பு. அப்ப தமிழ்நாடு சும்மா இருக்கணுமா? சார் தமிழ்நாடு தான் சார் லீடரு. சுயமரியாதை மண், செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு இருக்கு ஜாஸ்தியா. நம்ம தான் லீட் பண்ணுவோம். எந்த விஷயமாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் முதலில் குரல் கொடுத்திருக்கிறது. ஃபைனான்ஸ் கமிஷன்ல வந்து நமக்கு கம்மியான இதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டுடைய முதல்வர், கடிதம் எழுதினார். தப்புங்க, உங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தப்பு, பாப்புலேஷனை பேஸ் பண்ணி போறது தப்பு அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினார். அதே தான் இப்போ அதே தான் நடக்க போகுது. என்னன்னா தொடர்ந்து நம்ம வந்து தென்னிந்தியா முக்கியமா தமிழ்நாட்டில் வந்து சிரத்தையோடு டிசிப்ளினோடு கடும் முயற்சிகளோடு என்ன பண்றோம்? நம்முடைய பாப்புலேஷனை குறைக்கிறோம். பாப்புலேஷனை குறைச்சிட்டிங்களா உங்களுடைய எம்பி எண்ணிக்கையை குறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லையும் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேசத்துலையும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. ஆனால் பண்ணலையா, வி வில் ரிவார்ட் யூ, உங்களுக்கு நல்லது பண்றோம், நீங்க வந்து ஜாஸ்தியாக்குவீங்க, உங்களுடைய சீட்ஸை எண்ணிக்கையை ஜாஸ்தியாக்குவோம். அப்போ அரசியல் அதிகாரம் யாருக்கிட்ட போவோம் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. இது இந்த பிரச்சனை டிக்கிங் டைம் பாம். இப்போ ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் உங்க கூட தானே இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற பிரதான கட்சிகள் எல்லோருமே மும்மொழி விஷயத்திலையும் சரி, தொகுதி மறுசீரமைப்பிலையும் சரி உங்களோட தானே இருக்காங்க, பாஜக தவிர்த்து. அதுக்கப்புறமும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுவதற்கான நோக்கம் இது அதுதான். இப்போ எந்த அஷூரன்ஸும் வரலையே, பாஜக கிட்ட இருந்து எந்த அஷூரன்ஸும் வரலையே. இல்லை இப்போ ஒரு தமிழ்நாட்டுடைய முதல்வர் இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை உங்களுடைய அந்த சந்தேகங்கள் வந்து இல்லைங்க, ஒரு நீங்க வந்து கேள்வி கேட்டாலும் அதெல்லாம் நடக்காது, அப்படி செய்ய மாட்டோம், தென்னிந்திய மாநிலங்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டோம், அரசியல் அதிகாரம் பறிபோகக்கூடிய வகையில உங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் ஒன்றிய அரசிலிருந்து கொடுத்தாங்கன்னா அவர்கள் நியாயமானவர்கள். நம்முடைய அரசியலமைப்பு மீதும் இந்திய மக்கள் மீதும் இந்தியாவுடைய முன்னேற்றத்தின் மீதும் அக்கறையுடையவர்கள். ஆனால் அவங்கெல்லாம் யாரு? அவர்கள் எல்லாம் எப்படியாவது பதவியிலே ஒட்டிக்கொள்ள வேண்டும், பதவியில என்ன செய்தாவது பதவியில இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த பாஜக கிட்ட இப்பொழுதே இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கல அப்படின்னா நாம் உரிமைகளை இழந்து விடுவோம். மணிப்பூர்ல என்ன நடக்குது இன்னைக்கு? ஒரு வருஷமா மணிப்பூர்ல சிவில் வார். ஏதாவது செய்ய முடிஞ்சுதா அவங்களால? ஏன்னா அவர்களுக்கு குரல் இல்ல, நம்ம என்ன பேசினாலும் கேட்கல. அப்படிப்பட்ட மணிப்பூராக தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய முயற்சி தான் இது. அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய ஒரே நோக்கம். அந்த நோக்கத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சுப்ரமணியன், அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது பாஜகவுக்கான அழுத்தமா மாறுதா, மத்திய அரசுக்கான அழுத்தமா மாறுதா? இல்ல, அனைத்து கட்சி கூட்டம் வந்து அனைத்து கட்சியில உள்ள தலைவர்களும் அதுல போய் கலந்து கொள்ளணும், இன்க்ளூடிங் பாஜக என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுல வந்து அச்சப்பட தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். செஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை டிஃபென்ஸில் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் உள்ள ஆர்டரை வந்து சிந்திக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து சிந்திக்கக்கூடியவர் டிஃபென்ஸ்லேயே போட்டுருப்பார். அதுதான் வந்து இவர் மணிகண்டன் ஐயா சொன்ன மாதிரி இந்த மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த இன்னைக்கு ஜாக்டோஜெல்லாம் எடுக்கல, இவரே வந்து வாக்குறுதிகள் வந்து 100% நிறைவேற்றிட்டோன்னாரு. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி 78% நிறைவேற்றினோன்னாரு. அப்புறம் 90%ன்றாங்க. இப்படி மாற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த மீடியாக்களும் பெருசாக பேசப்படலை. இன்னைக்கு வந்து இதை அவர் கொண்டு வந்தது கரெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை மட்டுமே எடுத்துக்கொண்டு மற்ற விஷயங்கள், தமிழ்நாட்டில் நடக்கின்ற மற்ற விஷயங்களை வந்து ஏன் எடுத்து பேசும் பொருளாக வைக்கவில்லை? அதுதான் மிக முக்கியமான. இதுக்கு முடிவு கட்டின மாதிரியும் தெரியல. அதுதான் இதுக்கு ஒரு தொகுதி மறுசீரமைப்புக்கோ அவர் கேட்கிற மாதிரி மத்திய அரசு தரப்புல இருந்து விளக்கமும் வரல. இல்ல அவங்க ஆட்டமே ஆரம்பிக்கல சார். நீங்க பேங்க் நின்று இருக்கீங்க போலிங் போடுறதுக்கு, அங்க ஆடவே வரல. ஆளு வரும்போது போடுங்க விளையாடுவாங்க. அப்போ என்னன்னா என்னோட பாப்புலேஷன் கண்ட்ரோல் பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நல்ல ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. இந்த 14th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வந்து இந்த நிதி டெவல்யூஷன் ஸ்கீம் வந்து பார்த்தீங்க இல்லையா. 14th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் 27% வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் சொன்னாங்க. அந்த ஒரு காரணிகளில் 27% பாப்புலேஷன் கொடுத்தாங்க.
ஸோ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண மாநிலங்களுக்கு என்ன அப்படின்னா அடுத்து வந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 12.5% யாரெல்லாம் பாப்புலேஷனை நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பேராமீட்டர் ஒதுக்கப்பட்டது. ரைட்டுங்களா? மீதி இருக்கிற 15% தான் மீதி இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் பாப்புலேஷன் பேஸ் அடிப்படையில் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு வரையறை திட்டத்தை வந்து இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தில் இங்கேருந்து சொல்லணும். நம்ம கண்டிப்பாக வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுனாலேயே உங்களுக்கு வந்து எம்பி கான்ஸ்டிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது. அப்போ கண்ட்ரோல் பண்ணவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அது வந்து இதுக்கு முன்னுதாரணம் இருக்குதுன்னு சொல்றேன் நான். ஸோ அதை மாதிரி அந்த நோக்கத்தில் கொண்டு போகணும். இது 800 சீட்டை இன்க்ரீஸ் பண்றது 838 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து கவர்னன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி தான். நீங்க அதிகரிக்கிறது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதிகரித்தாலும் இந்த மாதிரியான 1971ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நீங்க உயர்த்துங்கன்னு சொல்றாங்க. இல்ல அதை தாண்டி இப்ப எப்படி இப்ப கரண்ட் ஸ்டேட்ல என்னென்ன பாப்புலேஷன் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எவ்வளவு இருக்குது, யாரெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு மெஷர்ஸ் எடுத்தாங்க, அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினாங்க இல்லைங்களா? எல்லா நாடுகள் எல்லா மாநிலங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுல கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நீங்க கிரெடிட் கொடுக்கணும். எப்படி வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல நிதி டிவல்யூஷன்ல கிரெடிட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஊக்கத்தொகை இல்ல. இன்னொரு ஆல்டர்னேட்டா போங்களேன், ஊக்கத்தொகைனா அந்த கான்ஸ்டிட்யூன்சில ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் மாதிரியான மாநிலங்கள் மட்டுமே போதும் நாடாளுமன்ற தேர்தலில், அதாவது இந்தியாவே தேவையில்லை. இந்தி கூட்டணி கட்சிகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, பாஜக தான் எப்பவுமே அங்க வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்பயே நம்ம தீர்ப்பு எழுதிட்டா எப்படி? அது பாஜகவுக்காக இல்ல, அந்த 4 மாநிலங்கள் டிசைட் பண்ண கூடாதுல. சரி, காங்கிரஸாவே வரட்டும். இல்ல இது வந்து அரசியல் அதிகாரம் பொறுத்தது. இது பாஜக பத்தியே கிடையாது, அரசியல் அதிகாரம் பத்தியது. இல்ல ஒரே ஒரு சின்ன இதுதான் என்னன்னா, நீங்க சொல்ல சரியான பாயிண்டா பேசுறீங்க. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். காங்கிரஸே ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம், ராஜஸ்தான்லயும் அதுலயும் ஜெயிச்சு 400 சீட்டு ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. அப்ப தமிழ்நாட்டை கண்டுபாங்க அவங்க. இல்ல அதுக்கு தான் நான் சொல்றேன், பாப்புலேஷன் பவர் தான் சார், பவர் தான் முக்கியம். இல்ல பாப்புலேஷன் பேஸ்ட் மெஷர்ஸ் சொன்ன பாத்தீங்களா? ஒன்னு அப்சல்யூட் பாப்புலேஷன் பேஸ்ட் ஒரு பாராமீட்டர்ஸ் கொடுங்க, தொகுதிகளை நிர்ணயிப்பதுல கண்ட்ரோல் பண்றாங்களா பாப்புலேஷன், அந்த மாநிலங்களுக்கு ஒரு பேசிஸ் அலோகேஷன் கொடுங்க. அப்ப வந்து ஈக்குவலா வரும்னு சொல்ல வரேன். இல்ல சார், இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோல பாஜக மட்டும் தானே தனிச்சு நிக்கிறாங்க, மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு புள்ளியில நிக்கிறாங்க. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அதிமுக போறாங்களா இல்லையா தெரியல. பாஜக எதிர்க்கட்சி, நீங்க செய்வது தவறுன்னு உங்களுக்கு தெரியுது. அவங்க எப்படிங்க இல்லனா எப்படிங்க அவங்க வந்து எதிர்ப்பாங்க எல்லாத்துக்கும்? இப்ப எல்லா கட்சிகள் தானே ஒரு புள்ளியில நிக்கல. இல்ல இருங்க, ஸ்டாலின் ஐயா திமுகவுக்கு எதிராக நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட தொகுதி மறுசீரமைப்புல எண்ணிக்கை குறையக்கூடாதுங்கிறத வலியுறுத்துறாங்க. மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு வேணான்னு நினைக்கிறேன். அடுத்து வரப்போகின்ற 26ல் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து இப்ப ஏதாவது அதிமுக எதிர்கட்சியா இருக்கிறாங்கல்ல, என்ன பிரச்சனைகளை போய் பேசியிருக்கிறாங்க அங்க? அதாவது வந்து ஜூலை மாதம், ஒவ்வொரு ஜூலை மாதமும் மின்சார கட்டணம் உயர்த்துறாங்க, சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறாங்க. அப்போ என்ன பேசினாங்க? ஒன்றுமே பேசலையே. இப்போ வந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடுறாரு இல்லைங்களா இந்த இதுக்காக. நானே கேட்குறேன், நீங்கள் நிதி வரலன்னு சொல்கிறீங்களே மத்திய அரசாங்கத்திலேருந்து, அதுக்கு ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடல? அதிமுக வந்து அவங்களும் 10 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ஆண்ட போது பணம் எப்படி வந்ததுன்னு தெரியும் இல்லையா? அப்போ என்ன குறைபாடுகள் இருந்தது, அப்போ என்ன நிறைகள் இருந்தது கேட்கலாம் இல்லையா? அதை சேர்த்து 2 பேரும் வந்து இது பண்ணலாம் இல்லையா? இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் அனைத்து எங்களுக்கு என்ன சந்தேகப்படுறீங்க? புரியல. அதான் நேரேட்டிவ் செட் பண்ணுங்க இன்னைக்கு. அதாவது வந்து இப்போ மார்ச் 14 பட்ஜெட் வரப்போகுது. ஸோ பட்ஜெட்ல வந்து எந்தெந்த நிதிகளுக்கு எப்படி ஒதுக்க போறாங்க, நிதி ஒதுக்கீடு பண்ண போறாங்க, அதற்கு அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடலாம்ல. அதுக்கு ஏன் கூப்பிடல? திரு சிந்தன், அதிமுக திமுகங்கிற அந்த இருதுருவ அரசியலை விட்டு பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுப்பதன் மூலமாக மீண்டும் 2026 திமுக வெர்சஸ் பாஜகன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவதற்காக இந்த விவகாரங்கள், மத்திய அரசுக்கு எதிரான விவகாரங்கள் மட்டும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசப்படுவதாக தான் விமர்சனம். திரு சுப்பிரமணியனும் அதுதான், திரு மணிகண்டனும் அதுதான். இல்லை, பாஜகவுக்கு எதிராக ஜெயிக்கிறதுக்கு வந்து அண்ணாமலையே போதும். அண்ணாமலை ஒன்று பேசுவார், தர்மேந்திர பிரதானை எக்ஸ்போஸ் பண்ணுவார், அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ அந்த அரசியல் இவர் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய தேவையில்லை. என்னென்னா நடந்தது அமைச்சரவை கூட்டம், பட்ஜெட்டுக்கான அமைச்சரவை கூட்டம். ஒன்றிய பட்ஜெட் முடிஞ்சுது. நீங்கள் எல்லாம் ஒன்றிய பட்ஜெட் முடிஞ்ச உடனே இந்த இப்போ அதிமுகவாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம், அதிலிருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம என்ன கேட்டோம்? தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டம் என்ன, தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடுங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான வெள்ள நிவாரணத்துக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு இந்தி பிரச்சனை வரும்போது கூட அது இந்தி திணிப்பல்ல, மாறாக இந்தியை திணிப்பதன் பெயரால் அவர்கள் நம்முடைய நிதியை மறுத்திருக்கிறார்கள். இதை ரொம்ப தெளிவாக நம்ம பேசிட்டு வரோம். இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தை ஒட்டி முதல்வர் பேசுனது சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றிய ஆட்சி தன்னோட பட்ஜெட்டில் 2025 சென்சஸ்க்கு நிதி ஒதுக்குனாங்களா? அப்போ நம்ம பட்ஜெட்டை பற்றி விவாதிக்கும் பொழுது எல்லா அதிகாரிகளையும் கூட்டு பேசும் பொழுது இந்த வருஷம் சென்சஸ் இல்லை என்பதை நாம் தெரிஞ்சுக்கும் போது 2026 தான் சென்சஸ் வரும்.
2026 சென்சஸ் எடுக்கப்பட்டா டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் 2027லயோ 28லயோ கூட தொடங்கிட முடியும். 26க்கு முன்னால சென்சஸ் எடுக்கப்பட்டா நமக்கு இந்த ஆபத்து இல்லை. அப்ப இந்த ஆண்டு சென்சஸ் இல்லை என்பதை அதிகாரிகளிடம் பேசி உறுதிப்படுத்திட்டு அப்ப நம்ம மேல ஒரு கத்தி தொங்குதுன்னு முதலமைச்சர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? யார் இதை சொல்ல முடியும்? 29 நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது தமிழ்நாட்டுக்கான எண்ணிக்கையில மாற்றம் வரும்ன்றதான் அச்சம். அதை நோக்கி தான் வருது. அச்சமே இல்ல, அதை நோக்கி திட்டமிட்டு கொண்டு செல்கிறார்கள். புதிய நாடாளுமன்றம் கட்டும்போது நீங்களும் நானும் அதை சொன்னோமா? கிடையாது. ஆனா அவங்க கட்டும்போதே அதுக்கு எத்தனை சீட்டு வேணும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. நீங்க 2000 இப்போ கொரோனா காலத்தை ஒட்டி தானங்க சென்சஸ் தள்ளி வைக்கிறோம். இப்போ என்ன கொரோனாவா? போன வருஷம் கொரோனாவா? ஏன் கொரோனாவுக்கு ஒட்டி தள்ளி வச்ச சென்சஸ் அப்படியே 25-26 தள்ளி போறீங்க? உங்கள்கிட்ட திட்டம் இல்லையா? ஒரே தேசம் ஒரே தேர்தல்னு ஒரு திட்டத்தை எதற்காக அவசரப்பட்டு நீங்க வந்து நாடு மேல திணிக்கிறீங்க? உங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லை, ஆனா ஏன் இவ்வளவு வேகமா அதை கொண்டு வரீங்க? அப்ப எல்லாமே ஒரு திட்டத்தின்பால் செயல்படுகிறது. அப்ப நாம தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசு வந்து மோடி அவர் வந்து சொல்லுவாரு, அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து நமக்கு சட்டம் எப்படி செயல்படுது, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுது, என்னென்ன திட்டத்தின் அடிப்படையில் வந்து ஏற்கனவே நம்ம வேலை பார்த்துருக்கோம். திட்டம் குலையுதுன்னு சொன்னா முதலமைச்சருக்கு கடமை இருக்கு, செஞ்சிருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம், இந்த போராட்டத்தை எல்லாம் மணிகண்டன் சொன்னார்ல அதிமுக ஏதோ பண்ற மாதிரி, இந்த போராட்டங்களை நாங்க தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கூட்டணியில் இருக்கிற நாங்க செய்யறோம். அதிமுக செய்யற போராட்டம் என்ன? உங்க கட்சிக்குள்ள யார் தலைவர்னு தான் நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை கண்டு பயப்படுறதுக்கெல்லாம் இல்ல, நீங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்வீங்களா மாட்டீங்களா? அதிமுகவுக்கு தமிழ்நாட்டை பத்தி கவலை இருக்கா? அண்ணாமலை கவலை இல்லைன்னு காட்டிட்டு அதிமுகவை ஐசோலேட் பண்ணணும்ன்றதான் திமுகவுடைய நோக்கம். அதனால நீங்க மக்கள் பக்கம் நின்னீங்கன்னா ஐசோலேட் பண்ண முடியுமா? மக்கள் பக்கம் நின்னா ஐசோலேட் பண்ண முடியுமா? இது என்ன தமிழ்நாட்டோட பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனையா? நாளைக்கு யாரு வேணா எம்பியா வரலாம். தமிழ்நாட்டுக்கு 31 எம்பி தான் சொன்னாலும் பிரச்சனை தான். 49 எம்பின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி வந்து கங்கை ஆற்றை சுத்தி இருக்கிற ஒரு 5 மாநிலங்கள் சேர்ந்தே அடைஞ்சுக்க முடியினாலும் பிரச்சனை தான். ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பாதுகாக்க வேண்டாமா? கூட்டாட்சின்னு சொன்னா மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும். நம்முடைய நிதி அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய மொழி உரிமை பறிக்கப்படுது. ஒரு மாநிலத்துக்கு அரசியல் அதிகாரம் இருக்கணும்ல, அதையும் பறிச்சா என்ன அர்த்தம்? அப்ப அதை நோக்கி போகும் பொழுது தமிழ்நாடு தான் ஒரு கூட்டாட்சி இந்தியாவை நோக்கி பேச முடியும். அதை இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாரும் பேசணும்னு ஆளுங்கட்சி கூப்பிட்டுச்சுன்னா நல்லது. ஏன்னா இது கூட்டணி அரசியலை தாண்டியது என்கிற செய்தி அதுக்குள்ள இருக்கு. இதை நீங்க மீண்டும் கூட்டணி அரசியல் ஆக்குனீங்கன்னா அது ஆமா 2026 எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன பிரச்சனை? பதில மக்கள்கிட்ட தானே கடைசியா போய் நிக்கணும். நீங்க முதுகுல குத்திட்டு போங்க, மும்மொழி கொள்கையில சொல்லுங்க, அப்புறம் இந்த மாநில உரிமையில சொல்லுங்க, அப்புறம் போய் நான் மாநில உரிமைக்கான கட்சி, என் கட்சி பேர்ல அண்ணா இருக்குன்னு சொல்லுங்க. பிரச்சனை அது இல்ல, இஷ்யூ தான் நீங்க யாருன்னு தீர்மானிக்குது. சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க நிலைப்பாடு ஒன்னும் மாற்று நிலைப்பாடுல இல்லையே, திமுக நிலைப்பாடுல தான் அது பாப்போம், நம்ம என்ன பேசுறாங்கன்னு பாப்போம். ஏன்னா இன்னைக்கு வந்து அது நல்லதுதான், அது ஒரு டெஸ்ட். இது நான் வாங்கன்னு தான் அழைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க திமுக விமர்சிக்க தயாரா இருக்கோம், நாங்க விமர்சிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையில நாம தமிழ்நாடு அரசாங்கத்தோடும் முதல்வரோடு நிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. விமர்சனம்ங்கிறது வேற, அது அரசியல் ரீதியானது. ஆனா நாட்டுக்கு பிரச்சனை, ஒரு ஒற்றை இந்தியாவை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கு, அது ஒரு பாசிச தன்மை கொண்ட ஆட்சி என்பதை மறந்துடாதீங்க. அப்ப அந்த ஆட்சிக்கு என்ன நோக்கம்? நீங்க மொழி வழியாக அவங்க மெஜாரிட்டேரியனிசம் பேச விரும்புறாங்க, நாம மொழிகளின் சமத்துவம் பேசுறோம். அட்டவணை 8 இருக்கிற எல்லா மொழிகளும் சமத்துவமா வருவதற்கு இன்னைக்கு டெக்னாலஜி வழிவகுத்துருச்சுங்க. இன்னைக்கும் ஆட்சியாளர்கள் வழிவகுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட்ல எல்லாத்துலையும் இந்திய முன்னால வைக்கிறாங்க? எல்லா மொழியிலும் மொழியாக்கத்தை கொடுக்கறதுக்கு சில கோடிகள் தான் செலவாகும். அப்ப அவங்க நோக்கம் கரெக்டா இருக்கு. அமித்ஷா இன்னைக்கு வந்திருக்காரு, இந்த அமித்ஷா தானே பேசினாரு ஒற்றை ஆட்சியை பத்தி, ஒற்றை மொழியை பத்தி. அப்ப இந்த கேள்வி எல்லாம் இந்த நாட்டில் இருக்க, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் வரணும். இன்னும் சொல்ல போனா 40 கட்சிகள் மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் இருக்கிற சிறு மாநிலங்கள் அத்தனையும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் அத்தனையும் இந்த குரலின் பின்னால் நிக்கணும். திரு மணிகண்டன், ஒரு மாநிலத்துடைய மொழி அதிகாரம் போகுது, நிதி அதிகாரம் போகுது, அரசியல் அதிகாரம் போகுதுன்னா மத்திய அரசு அதை பறிக்கிற போது இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி வந்து அதை பேசதானே செய்வாங்க. அப்போ திமுக அதிமுகங்கிற சண்டை மட்டும்தான் இருக்கணும், அதை நீர்த்து போக செய்வதற்காக மத்திய அரசை நோக்கி இவங்க திசை திருப்புறாங்கன்னு சொல்ற வாதம் எப்படி எடுபடும்? கார்த்திகேயன், அதுக்கு முன்னாடி சிபிஎம் சேர்ந்த திரு சிந்தன் அவர்கள் சொன்ன சில விஷயம் சொல்லிட்டு போறேன். சாம்சங் போராட்டம் முடிவு பெற்றதுன்னு முதலமைச்சருக்கு போய் 2 மாதத்துக்கு முன்னாடி பாராட்டு பத்திரம் வாசிதான் எனக்கு நினைவு. ஆனா சாம்சங் போராட்டம் முடிஞ்சுதா அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும்.
எனக்கு தேர்தல் நிதி உதவி கொடுத்த 15 கோடி ரூபாய் கொடுத்த திமுகவுக்கு நன்றி கேட்டா மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை, தொகுதி டீலிமிட்டேஷன் இவ்வளவு பிரச்சனைன்னு வரக்கூடியவர் கேரளாவில் நடக்கக்கூடிய அவங்க ஆட்சியில சொல்லி பினராயி விஜயனையும் இதே கோரிக்கை எழுப்ப சொல்லுங்க எங்களுடைய, ஏன்னா நமக்கு குறைஞ்சதுன்னா நேச்சுரலா அவங்களுக்கு குறைய போகுது. எதிரான மாநாட்டை தமிழ்நாட்டுக்கு பிறகு கேரளா நடத்தினது அதிமுக பேசுச்சா? இல்ல அதிமுகவுக்கு பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? நான் கேக்குறது டீலிமிட்டேஷன் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு என்றால் அது கேரளாவுக்கும் தான். ஏன் கேரளா பேசாதுன்னு நீங்க பாத்துக்கிட்டே இருக்க? அதிமுக தான் பேசாது, அதிமுக தான் வாய்மூடி மௌனியா இருக்க போகுது. நீங்க எக்ஸ்போஸ் ஆக போறீங்க. நான் 1 to 1ல உங்களுக்கு எனக்கு அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா சார், நான் எதுக்காக சொல்றேன்னா 2019லயும் அதிமுக பாஜக கூட்டணி யார் இந்த நாட்டின் பிரதமர் அப்படின்னு நின்னப்ப பாத்தீங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான ஓட்டுல தமிழக மக்கள் மோடியை வேண்டாம் முடிவு பண்ணி அதிமுக கூட்டணியை நிராகரிச்சாங்க. ஆனா 2021ல எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா மு.க. ஸ்டாலின் வேண்டுமா அப்படின்னு சட்டமன்ற தேர்தல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வடநாட்டு தேர்தல் வியூக வைப்பாளர் கூட்டிட்டு வந்து கூட பல கோடி செலவு பண்ணி வெறும் 3% ஓட்டுல தான் 10 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண அதிமுக அன்னைக்கு தோத்து போச்சு. இவங்க 3% வாக்குல தான் ஜெயிச்சாங்க. இதுதாங்க சூட்சுமம். இப்ப என்ன பண்றாங்கன்னா எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு சொல்லு அதை துடிக்கிறாங்க, இதை புடுங்குறாங்க. கவர்னர் ரவி நமக்கு எதிராக செயல்படுறாரு, நிர்மலா சீதாராமன் நமக்கு எதிராக செயல்படுறாங்க, அமித்ஷா நமக்கு எதிராக செயல்படுறாரு, ஜனாதிபதிக்குரிய மரியாதை. சார் இருங்க சார், நான் பேசி முடிச்சிடுறேன் இருங்க சார். நான் கார்த்திகேயன் உண்மையாலுமே உள்ளபடியே நானும் இந்த தமிழகத்தை சேர்ந்தவன் தான். எனக்கு இயல்பாவே ஒரு சந்தேகம் இருக்குது. ஜிஎஸ்டி வேண்டாம், இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், நீட் தேர்வு வேண்டாம், புதிய வேளாண் சட்டம் வேண்டாம், புதிய மோட்டார் வாகன சட்டம் வேண்டாம், புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வேண்டாம். என்னதான் சார் இந்த தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை? இந்த கேஜ்ரிவால் மரியாதை பாஜகவின் குரல் இல்லையா சார்? ஐயா வெஸ்ட் பெங்கால் இதே மாதிரி நீட்டை எதிர்த்து போராடுறாங்களா? இல்ல வெஸ்ட் பெங்கால் ஏதாவது பிரச்சனையா? இல்ல பினராயி விஜயன் மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஏதாவது பேசுறாரா? இந்த கேஜ்ரிவால் ஒண்ணு அதுக்கு அடுத்து நம்ம சுயமரியாதை இருக்கக்கூடிய இயக்கம். அப்ப இந்தியா சுயமரியாதை மண்ணு, அதனால கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதெல்லாம் கேள்வி கேட்கிறோம். உப்பு அதிகம் சாப்பிட்டீங்கன்னா பிபி அதிகமா உப்பே என்ன தெரியும்ல, அப்படியே இருக்க வேண்டியதான். பிபி அதிகமா போச்சு. தெரியும்ல நீங்க சொல்றது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அவங்களுடைய கொள்கைகள் எடுபடுது, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்காளர்கள் வாக்களித்து பாஜகவை ஆட்சி பொறுப்பு கொண்டு வராங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் தன்மையில மும்மொழி கொள்கையில பாஜக மட்டும்தான் தனிச்சு நிக்குது. இப்போ தொகுதி மறுசீரமைப்புல பாஜக மட்டும்தான் தனிச்சு நிக்கிற போது மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு புள்ளியில தானே நிக்கிறாங்க. முரண்பாடுகள் அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கே தவிர அரசியல் ரீதியாக. ஆனா மத்திய அரசுன்னு வருகிற போது நிதி கொடுக்கலன்னா அங்கேயும் ஒரு புள்ளியில இணைஞ்சுக்கிறாங்க, மொழி பிரச்சனையில இணைஞ்சுக்கிறாங்க, தொகுதி மறுசீரமைப்புல இணைஞ்சுக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல் தன்மை வேறால இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இங்க நடக்கலையே. எனக்கு அதுதான் விசித்திரமா இருக்குது. தமிழ்நாடு மட்டும் ஏன் இந்தியா அப்படிங்கிற தேசிய ஒரு நீரோட்டத்துல இருந்து நகர்ந்து போய் இன்னொரு விஷயம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா ஒண்ணு சொல்லிடுறேங்க. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதும் இலங்கை தமிழர் பிரச்சனையும் தமிழ்நாட்டுல அப்ப வந்துட்டு போற ஒரு ஹாட்கே. அது எந்த விதத்திலையும் தேர்தல்ல ஒரு பலன் தராது. ஆனால் அது பாம்போ பழுதையோடு தாண்டறதுக்கு திமுக செட் பண்ண இத யாருமே தாண்டறதுக்கு பயப்படுறாங்க, அதிமுக உட்பட என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துக்கு நான் சொல்லிடுறேன். நான் என்ன கேட்கிறேன், எதற்கு எடுத்தாலும் இப்படியே சொல்றீங்களா மத்திய அரசுக்கு? ஐயா உங்க பிரச்சனை பேசுங்க. 505 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்தீங்க பாருங்க, அதுல வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க. அரசியல் ரீதியா தேர்தல் ரீதியா கை கொடுக்கறதுனால பேசுறாங்களா? எலெக்ஷன் வரும்போது ரிசல்ட் முக்கியம். அவங்க மத்திய அரசுக்கு எதிராக பேசுற போதெல்லாம் 40 சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படின்னு வெற்றி பெறுகிறார்கள். கூட்டணின்னு வருகிற போதும் பாஜக கூட்டணியில் இல்லாத கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. அதனால அவங்க பாஜக எதிர்ப்புங்கிறதே தீவிரப்படுத்தினா இங்க லாபம்னு நினைக்கிறாங்களோ? அது ஒரு விதத்துல அவங்களுக்கு 2 பாராளுமன்ற தேர்தல கை கொடுத்தது வாஸ்தவம். ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தலே பார்டர்ல பாஸ் பண்ணாங்க 3%. அதை திரும்ப அவங்க முயற்சி பண்ணி பாக்குறாங்க. மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனை, கேஸ் விலையை குறைக்கிற நீங்க
நீங்க பெட்ரோல் விலையை மட்டும் குறைச்சிங்க, டீசல் விலையை குறைக்கல, மாசம் மாசம் கரண்ட் பில்ல எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னீங்க. எத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எத்தனை கற்பழிப்பு, போதை கடத்தலுடைய இந்தியாவுடைய தலைநகரமா தமிழ்நாடு மாறி போச்சு. ஓஏபி நிறுத்திட்டீங்க, அம்மா உணவகத்தை மூடிட்டீங்க, அம்மா கிளினிக்க மூடிட்டீங்க, மேல் பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து 250 ரூபாய் பிரிச்சு கீழ் பாக்கெட்ல கொடுத்து பாரு புது திட்டம் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது அத்தனையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க 26ல பாஜக எதிர்ப்புங்கிறது திமுகவுக்கு கை கொடுக்குமா, கை கொடுக்காதா? ரவீந்திரன் துரைசாமி சொல்ற அடிக்கடி சொல்ற மாதிரி ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு. ஆரஞ்சுக்கு முடிஞ்சு போச்சு. பாராளுமன்றத்துல தமிழக மக்கள் மோடியை வேணாம்னு சொல்லிட்டாங்க, இந்திய மக்கள் மோடியை வேணும்னு ஏத்திருக்காங்க. 2026 நான் திரும்ப சொல்ற மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமாங்கிறதுல மிகப்பெரிய தோல்வி தோக்க போறார் முதலமைச்சர் திரு சரவணன். 2026க்கான அந்த தேர்தல் நரேட்டிவை திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு செட் பண்றீங்களா? அது வசதியா இருக்கா? அதிமுகவோடு மோதுவதை விட பாஜக திமுகன்னு கூர்மைப்படுத்துவது எளிதா இருக்கா? இல்ல 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 அதாவது இதை வந்து லாபமும் அதிகமா கொடுக்கறதுனால தொடர்ந்து முதல்வருடைய இன்றைய அந்த ப்ரெஸ் மீட்டையும் இந்த கேபினெட் இதையும் வந்து நம்ம வந்து தேர்தலை வச்சு கண்ணில் வச்சு கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதற்கு பின்னால் என்ன இருக்கு அப்படின்றத அது மட்டும்தானா பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இல்லை 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 அதுதான் இது 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 வந்து வாழ்வாதார பிரச்சனை. நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத பற்றி டிசைட் பண்ண போகக்கூடிய பிரச்சனை. இதை இப்போ எழுப்பல. ஏன் இதனா இதை ஜஸ்ட் ஒரு 2 minutes கொடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னா அந்த 84th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2001 வந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன். அதை அமெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு ஆர்டிகல் 82 அதுதான் டீலிமிட்டேஷனை பற்றி பேசுது. எவ்ரி 10 இயர்ஸ்க்கு பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணோம், அதுக்கு முன்னாடியும் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணோம். இப்போ 2026 அந்த இது என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொவைடர் ஆல்சோ தட் ஆர்டிகல் 82 until the relevant figures for the first census taken after the year 2026 have been published, it shall not be necessary to readjust. ஸோ என்ன சொல்லுது அந்த இது சட்டம் அப்படின்னா, நீங்கள் 2026க்கு பின்னால் எடுக்கக்கூடிய சென்சஸை வச்சு தான் இந்த இதை பண்ணணும். ஸோ 2021 கொண்டு வந்துட்டாங்கல்ல. இல்லை 2000 அதுதான். ஸோ இந்த டீலிமிட்டட் கரெக்ட் டீலிமிட்டேஷனுக்கு எது முக்கியம்? சென்சஸ் டேட்டா. ஸோ எந்த சென்சஸ் டேட்டா முக்கியமாக தேவைப்படுது? அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2026க்கு பின்னால் வரக்கூடிய சென்சஸ் டேட்டாவை வச்சு நீங்கள் பண்ணால் போதும், அதுக்கு முன்னாடி இருக்க சென்சஸ் டேட்டாவை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? 2021 நடத்த வேண்டிய சென்சஸை நடத்தல. பாராளுமன்றத்தில் என்ன சொல்றாரு திரு அமித்ஷா அவர்கள்? விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் வருது. விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் வரும்போது என்ன சொல்றாருன்னா, இது வந்து 2029 அமலுக்கு வந்துடும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து சென்சஸையும் டீலிமிட்டேஷனையும் நடத்தி முடித்து விடுவோம் என்று சொல்கிறார். சென்சஸ் வேற, டீலிமிட்டேஷன் வேற. என்ன சொல்றாரு? பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நடத்தி முடித்து விடுவோம் அப்படின்றாரு. அருமையா விளக்குனாரே சிந்தன். கிடையாது சார், 2025 கிடையாது சார் அப்படின்றாங்க. ஏன் 2025 கிடையாது? ஏன்னா 26க்கு அப்புறம் சென்சஸ் எடுத்தாதான் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை உடனடியாக பண்ண முடியும். இவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டம். இப்படித்தான் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ 2026க்கு முன்னாடி சென்சஸ் எடுத்தா டீலிமிட்டேஷன் வந்து பண்ண முடியாது. 2031 எடுக்கக்கூடிய சென்சஸ் வச்சு தான் பண்ண முடியும். அதனால 2026 முன்னாடி சென்சஸ் எடுக்காம 2026 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு 2026 வந்த பிறகு சென்சஸ் எடுத்துட்டு இதுதான் சென்சஸ் டேட்டா, சென்சஸ் அந்த சட்டப்படி நாங்க டீலிமிட்டேஷனை பண்றோம் பார் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இவர்களுடைய இவர்களுடைய நோக்கம் இருக்கா இல்லையா? இருக்கு. அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. கேட்டார்ல திரு சுப்பிரமணியன், எலெக்ஷன் மேண்டேட் தானே, மக்கள் வாக்களித்து தானே பாஜக ஆட்சி பொறுப்பு கொண்டு வராங்க. இல்ல பாஜகவை வாக்களிப்பதுன்றதுல இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். நீங்க சொல்றது மாதிரி ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம். இப்போ நம்ம வந்து ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில் பங்கு வகித்தோம். பங்கு வகிச்சதுனால தானே நம்மளால தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வர முடிஞ்சது. கடந்த 10 ஆண்டுகளில் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இங்க தமிழ்நாட்டுக்கு? சிறப்பு திட்டங்கள் ஏதாவது ஒன்று வந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு? எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டை ஏன் கிள்ளிக்கிறியா நினைக்கிறாங்க? ஏன்னா அங்க ஒன்றியத்துல நம்முடைய பங்கே இல்ல, நமக்கு லீவரேஜே இல்ல. இப்போ அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ சுத்தமா நீங்க வந்து 40க்கு 40 ஜெயிச்சுக்கிறீங்க. ஒட்டுமொத்த சதர்ன் ஸ்டேட்ஸும் ஜெயிக்குது. நீங்க ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களும் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி பார்கெயின் பண்றீங்கன்னா அப்ப கூட பவர் இல்லாம போகுது. இதை விடக்கூடாது. இது வந்து நம்மள வந்து அகதிகளாக்கி விடும். இந்தியாவில் தமிழர்களை அகதிகளாக்கி விடும். அதை விடக்கூடாது. சுப்பிரமணியன், நிதி விஷயத்துல, மொழி விஷயத்துல, அரசியல் அதிகார விஷயத்துல
பாஜகவே ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா இங்க இல்ல தமிழ்நாட்டுல இப்போ இவர் திமுக? ஸ்பேஸ் எடுத்துக்கிறாரு. இப்போ நீங்க 2026 வந்து இப்போ வந்து பிஜேபி தலைமையினால ஒரு என்டிஏ கூட்டணி அமைஞ்சு தேர்தல் சந்திக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அது இன்னிலேருந்தே வந்து உடைக்க பார்க்குறாரு அவர். அதிமுக வந்து ஒரு பொருட்டா அவர் பார்க்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்டிஏன்னு ஒரு கூட்டணி அமைஞ்சாலும் பிரச்சனை பண்ற மாதிரியும் இல்ல வேற BJP யாரோட தலைமையில் இல்ல அதிமுக கூட்டணி அதிமுக அவர் கவுண்டர் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு. ஏன்னா அவங்களே வந்து 4 பிரிவா இருக்கிறாங்க. அந்த முதல் பிரிவிலேயே வந்து செங்கோட்டையன் வந்து வெளியில இருக்கிறார். இப்போ அவரும் வந்து கொஞ்சம் முரண்ல இருக்கிறார் இல்லை. ஸோ அவங்களே வந்து அவங்களால ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியாக வந்து ஒரு தேர்தலை சந்திக்க முடியுமான்னு தெரியல. கூட்டணி பலமா இருக்கிறத என்டிஏ தான் அப்படி பாக்குறாங்க. ஆமா, இதுல அதிமுக வந்து கூட்டணி அவங்களால சேர்க்க முடியல. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பிரிவினை நிறைய இருக்குது இதுல. ஸோ அதுல போயிட்டு இவர் ஏன் வந்து கை வைக்க போறாரு அவரு? அவங்களே பார்த்து அடிச்சுக்கிட்டேன்னு விடுறாரு அவரு. ஏன் வந்து தமிழ்நாடு பிஜேபி வந்து வளராத கட்சி தமிழ்நாட்டுல நிதி தரல, தமிழ்நாட்டுல தமிழ் மொழி மீதான அப்படின்னு யாருமே சொல்லல. திமுக அரசியல் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு எம்பி குறைஞ்சிரும். இல்ல அரசியல் தான் பண்ணுவாங்க. ஆனா போன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து உதயச்சந்திரன் வெளில வந்து சொன்னாரு, எங்களுக்கு வருமானம் உயர்ந்தது ஜிஎஸ்டினால தான், சென்ட்ரல்ல இருந்து வர்றதுனால தான். இன்னைக்கும் பாருங்க மார்ச் 14 வரப்போகுது, போன வருஷத்தை விட 10,000 கோடி உயர்ந்து வரப்போகிறது. சரிங்களா? சோ அது வந்து நீங்க வந்து அரசியலுக்காக பேசலாம். அது இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இல்ல சார், இன்ஃப்ளேஷன் தாங்க அது. வரி ஜாஸ்தியா இருந்தா என்ன நமக்கு என்ன குடுத்துறாங்களா? பணத்தை ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசல் மேல போடுற வரிய ஒன்றிய அரசாங்கம் அந்த செஸ்ஸ கொடுத்துச்சா? ஜிஎஸ்டி மக்கள் கொடுக்கறாங்க, மாநிலத்துக்கு கொடுக்கணும். ஏன் செஸ் போட்டீங்க? எதுக்காக செஸ் போட்டீங்க? யார் உங்களுக்கு மேண்டேட் கொடுத்தது? செஸ்னா என்ன? செஸ்னா என்ன சார்? ஹெல்த்துக்கும் சுகாதாரத்துக்கு கொடுக்கிற நிதியை ஹெல்த்துக்கும் சுகாதாரத்துக்கும் நீங்க ஒதுக்கல பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பச்சை போய் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் வரல. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் இந்த செஸ்ஸை ஹெல்த்துக்கு போடுவீங்க. சட்டம் போட்டதுனால அந்த சட்டத்துல என்ன சொல்லிருக்காங்க பண்றாங்க. அளவுகோலா வச்சுக்க முடியுமா சார்? ஜிஎஸ்டி அளவுகோல் வச்சீங்கன்னா ஒன்றிய ஆட்சிக்கு மட்டுமான வரியை பத்தி பேசுங்க. ஜிஎஸ்டி சட்டம் சிந்தனை முடிக்கணும். செஸ் சட்டம் தாங்க. செஸ் ஆக்ட் தாங்க. செஸ் சட்டம் தாங்க. ஜிஎஸ்டி மாநிலத்துக்கு கொடுக்கணும்ங்கிறது மேண்டேட். செஸ் கொடுக்க கூடாதுங்கிறது மேண்டேட். கொடுக்க கூடாதுங்கிற மேண்டேட் இருக்கிறத பிஜேபி தேர்ந்தெடுக்குதுன்னா அத பேசிதான் சொல்றீங்களே. மாநிலத்துக்கு உரிமை மறுக்கப்படுறது சட்டப்படின்னு சொல்றாங்க. அந்த சட்டத்தை பத்தி பிஜேபி கவலை இருக்கா? இல்ல நான் சொல்றேன், ஜிஎஸ்டிங்கிறது அளவுகோல் இல்ல, அது உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. வாங்கும் சக்தி வரி வரலன்னு சொல்றீங்க. மத்திய அடிப்படையில் அதிகமா ஜிஎஸ்டி நிச்சயமா வஞ்சிக்குது. தமிழ்நாட்டுல பேசிதான் ஆகணும். நீங்க சொல்றீங்க, நீங்க வஞ்சிக்க சொல்ல நான் வரல வஞ்சிக்கல சொல்றேன். சொல்ற டேட்டால ஃபேக்ட் இல்ல சார். நீங்க சொல்ற டேட்டால ஃபேக்ட் இல்ல. சரிங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சார் நீங்க வஞ்சிக்குதுன்னு சொன்னா எதன் அடிப்படையில் வஞ்சிக்குது இல்லைங்களா? சோ வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்றோம், டெபிசிட் குறையுதுன்னு சொல்றோம், நாங்க வளர்ந்து கொண்டு வருகிறோம்னு சொல்றோம், எல்லா வரி விதிக்கு அதிகாரம் மேல போயிட்டுன்னு சொல்றாங்க. அமைச்சரே சொல்றாரு. அது ஃபேக்ட் இல்ல, அமைச்சரே தான சொல்றாரு. பட்ஜெட் பண்ணும்போது அது வரல, வெளியில வரல, அவ்வளவுதான். என்ன பொறுத்தவரை அமைச்சரே தானே சொல்றாரு, நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலைன்னா, புதிய பிஎம்சி கல்வி திட்டத்தை ஏத்துக்கலைன்னா நிதி தர சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லும்போது அத திமுக கொள்கையா தானே முன்வைப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி 15th மார்ச்ல அந்த லெட்டர் எதிர்க்க சிவதாஸ் மீனா அதுல நாங்க வந்து ஸ்டேட் கமிட்டி அமைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வியாண்டுக்குள்ளன்றாங்க. கல்வியாண்டு ஆரம்பிச்சு 8 மாசம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அது யாருமே கேட்க மாட்டேங்கிறோம். சரிங்களா? அது கேட்டா வந்து கடந்து போறோம் நம்ம. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில 3rd லாங்குவேஜ்னா ஹிந்தின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மொழிபெயர்த்து சொல்லிருந்தாங்க. அந்த லெட்டர்ல சொல்லிருந்தாங்க புதிய கல்வி கொள்கை தமிழ்நாட்டுல செயல்படுற பிஎம்3 கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல உங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வேலை பாக்குது. முடிச்சிரட்டும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா சார், அரசியல் ஒரு கட்சி தலைவராக அவர் கண்டிப்பா வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அகைன்ஸ்டா வந்து எல்லா இதே ஸ்டெப்ஸையும் எடுக்கிறாரு. அதிமுக நிராகரிக்கிற காரணம் அதிமுக வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால. சோ அடுத்து வரப்போகின்ற அதிமுக தான் ஐசோலேட் ஆயிருக்கு இந்த அரசியல். கண்டிப்பாக. என்ன சார் பேசுறாங்க அவங்க? சார் அதாவது நான் என்ன கேட்கிறேன், போன பாராளுமன்ற கூட்டத்தொடர் 2024 முடியறதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ். உடனே காங்கிரஸ் வந்து அதுக்கு பிளாக் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, கருப்பு அறிக்கை கொடுத்தாங்க. இவங்க மேல வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க 10 வருஷம் ஆண்டதுக்கு. இவங்க ஏதாவது ஒரு வாய் திறந்து பேசினாங்களா? ஒரு எதிர்க்கட்சி தலைவரா என்ன பேசினாங்களா? யாருமே பேசலையே. திமுக பாஜக இடையே நடக்கக்கூடிய எந்த அரசியல்ல தனிமைப்பட்டிருக்கிறது அதிமுக தானா? சுப்பிரமணியத்துக்கு ஒண்ணு சொல்லிடுறேங்க. என்ன எடப்பாடி பழனிசாமி சவுக்கு எடுத்து அழைச்சிக்கிட்டு விளம்பரப்படுத்திக்க சொல்லலாமா? ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியை எந்தெந்த விஷயத்துக்கு திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்றவற்றை அதிமுக பண்ணிட்டு இருக்குது. கடந்த 2-3 மாதங்களா அதை வேகப்படுத்திருக்குது. புரட்சி தலைவி காலத்துல அது ஒரு 6 மாதங்கள் இருக்கிறப்பதான் ரொம்ப தீவிரமா அரசியல் பணிகள்ல அவங்க ஈடுபடுவாங்க எதிர்கட்சியில் இருக்கிறப்ப அப்படிங்கிறது தெரியும். சுப்பிரமணியம் சேம் சைடு கோல் போட வேண்டாம்னு நினைச்சேன். அவர் நம்மள வலுக்கட்டாயமா இழுத்து விடுறாரு. தமிழக பாஜக முடிச்சிடறேன். தமிழக பாஜகவில அந்த கொள்கை என்ன பாயிண்ட்னா சார் மணிகண்டன் சார், என்னன்னா பாஜக
மொழி உரிமையை பாதிக்குது, பாஜக நிதி உரிமையை பாதிக்குது, சுயாட்சி உரிமையை பாதிக்குது, அரசியல் உரிமையை பாதிக்குதுன்னு திமுக வலுவா வாதங்கள் வைக்கிற போது, அதிமுகவும் பாஜகவுக்கு எதிரான வாதங்களை வலுவா வைக்கிற போது தானே இங்க அரசியல் செய்ய முடியும். திமுகவை இங்க எதிர்க்கிறதன் மூலமாக அந்த இருதுருவ அரசியலை மீண்டும் கட்டமைச்சிட முடியும்னு இங்க அதிமுக நம்புதா? அப்படி இல்லைங்க. பொதுவான சில விஷயங்கள்ல அதிமுகவும் தமிழக நலன் கருதி, தமிழ்நாட்டுடைய நலன் கருதி சில விஷயங்கள்ல திமுகவுடைய ஸ்டாண்டுக்கு அவங்க ஒத்து போறாங்க. ஆனா நீங்க பண்ற அந்த மத்திய அரசு அன்னைக்கு காங்கிரஸ் பிக்ஸ் பண்ணீங்க சார். காங்கிரஸ் பிக்ஸ் பண்ணதுல ஒரு அர்த்தம் உண்டு. அந்த தலைவர்கள் எல்லாம் ஹிந்தி பெல்ட்ல இருந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. திமுக அதிமுகவை பாஜகவை எதிர்க்கிறீங்களா இல்லையா, இதுல உங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா மற்ற கட்சிகள் எல்லோரும் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துகிற போது, அறிக்கையாக அவங்க கொடுக்கிற போது, அதிமுக மட்டும் ஒரு பாலிஷ்டு டோன்ல பேசுறாங்களா? அது அந்த அரசியல் அவங்களுக்கு கை கொடுக்குமா? கார்த்திகேயன், நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் தமிழக அரசியல விட்டு நோக்குறீங்க. இங்க 3வது 4வது இடத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை திரும்ப இவர் டார்கெட் பண்றாருன்னா இவருடைய ஆட்சியின் தவறுகளை மறைக்கணும். அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையை பத்தி சுப்பிரமணியம் கவலைப்பட வேண்டாம். சசிகலா, தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் இந்த கட்சியை விட்டு தூக்கி எறியப்பட்ட முகவரி இழந்த நபர்கள். சுப்பிரமணியன் சார் சொன்னாரு, பாஜக எதிர்ப்பை அதிமுக தீவிரப்படுத்தவே இல்லை, தனிச்சு நிக்கிறாங்க, அதை கல்டிவேட் திமுக பண்ணிடுது, மொத்தமா அறுவடை பண்ணிடுதுன்னு சொன்னவர் அவர்தான். இங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 3வது இடத்துல இருக்கட்டும், இல்ல 18% வாக்கு வங்கி வச்சிருக்கட்டும், இல்ல அதுக்கு வாக்கு வங்கியே இல்லைன்னு சொல்லட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லைன்னா சொல்லட்டும், ஆனா அந்த எதிர்ப்பை தேர்தல் அரசியல்ல களத்துல அறுவடை பண்ற கட்சியாக திமுக இருக்கு. அதிமுக ஐசோலேட் ஆயிருக்குன்னு தானே சொல்றாரு கார்த்திகேயன். அதைத்தான் திரும்ப வேற ஒரு மொழியில சொல்றேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முழுக்க தமிழகத்தின் பிரச்சனையை முன் வச்சு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணார். அது போதிய அளவு கை கொடுக்கல. என்ன காரணம்னா, நடந்தது மோடி வேணுமா வேணாமாங்கிற பாராளுமன்ற தேர்தல். அததான் திமுக இப்ப ரிவர்ஸ்ல ட்ரை பண்றாங்க. என்னன்னா, தன்னுடைய ஆட்சி மேல இருக்கிற அதிருப்தி வெளியே தெரிஞ்சிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா பாஜக இப்படி பண்ணுது, மாநில நலனுக்கு கெடுக்குது அப்படின்னு இல்லாத 3வது இடத்தில் லென்ஸ் வச்சு தேடக்கூடிய அளவில் இருக்கிற பாஜக, அதுல கட்சிக்கே சம்மந்தம் இல்லாத தலைவர் ஒரு பக்கம் தனியா, ஒட்டுமொத்த தமிழக பாஜக எதிர்ப்புறத்துல இருந்து அதிமுக சேரணுங்கிற எதிர்பார்ப்பு. சிந்தன், அனைத்து கட்சி கூட்டம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? பாஜக இப்படிலாம் பண்ணுதுன்னு மக்கள்கிட்ட சொல்வதற்காகவா, இல்ல யார் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படையாக காண்பிப்பதற்காகவா, என்ன கால்குலேஷன்? இல்லை, ஒவ்வொரு நாளுமே அரசியல்ல எந்த விவாதமா இருந்தாலும் யார் எந்த பக்கம்னு தெரிய போகுது. அரசியல் கட்சிகளுக்கு நான் அமைதியா இருக்கிறது மட்டுமா வேலை? அதனால கூட்டமே நடத்தலைனாலும் ஒரு பிரச்சனை வரும்போது விவாதத்துல தெரிய வந்துடும். இது தேவையான ஒண்ணு. ஒரு கன்சென்சஸ் தேவைப்படுது. தமிழ்நாட்டு கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை தேவைப்படுது. தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு நிக்கிறவங்க இந்த மாதிரி அடிப்படையான பிரச்சனை, கான்கிரீட்டான விஷயத்துல நீங்க என்ன நிலைப்பாடு இருக்கீங்கன்னு தெரியணும். இது மாதிரியான அனைத்து கட்சி கூட்டங்கள் நாங்கள் பல நேரங்கள் நாங்கள் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம போகணும்னு தான் எல்லா கட்சிகளுக்கும் வேண்டுகோள் வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் இதுக்கான அவசரம் எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கணும். 2026க்கு பிறகான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு இப்படி ஒரு கட்டாயம் இருக்கிற நேரத்திலேயே பாஜக ஜம்மு காஷ்மீரில் டீலிமிட்டேஷன் பண்ணிச்சு. எதிர்ப்புகளுக்கு மதிப்பளிக்காமல் அவர்கள் அதை செய்தார்கள். அந்த மாநில அளவில் அஸ்ஸாமில் இதே முயற்சியை செஞ்சாங்க, எதிர்ப்புகளுக்கு மதிப்பளிக்காமல் செய்தார்கள். அப்போது ஒரு அரசியல் நோக்கம்னு வந்துட்டா என்ன வேகத்திலையும் பாஜக செயல்படும் என்பது தெரிகிறது. இன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் தடுத்திருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்ட ஒற்றுமை. இந்தியா பிளாக்குங்கிறது ஒரு கூட்டணி அல்ல, ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் சாத்தியமான அளவில் பாஜகவை தடுத்து நிறுத்தி இருக்கும். இன்னைக்கு அரசியல் சட்டத்தை திருத்தக்கூடிய அதிகாரம் பாஜகவுக்கு இல்லை. ஆனால் மாநில கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத பட்சத்தில் நீங்க மாநில கட்சியாக இருக்கிற இவர் சந்திரபாபு நாயுடுவோ அல்லது பீகார்ல இருக்கிற ஒரு மாநில கட்சியோ பாஜகவுக்கு சார்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் வருதுன்னா அது அதிமுகவையும் சம்பந்தப்பட்டதுதான், இங்க இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சியிலையும் சம்பந்தப்பட்டதா. எனவே மாநில கட்சிகள் மாநில பாஜக சார்பு நிலையில அதிமுக இருக்குன்னு அவங்கள தள்ளுற மாதிரி இல்ல. மாநிலத்தின் நலனை யார் பேசுகிறீர்களோ அதை அரசியலாக முன்னெடுங்கள் செய்ய வேண்டி இருக்கு. அதிமுக வலுவாதானே பேசட்டும், அதை செய்ய வேண்டி இருக்கு. அதுக்கான ஒரு ஸ்டேஜ் தேவைப்படுதுன்னா தப்பு இல்லையே. அந்த ஸ்டேஜுக்கு ஏடிஎம்கே வரணும், வந்துதான் ஆகணும். இல்லன்னா நீங்க உங்க மாநிலத்துல தான் அரசியல் பண்றீங்க, மாநிலம்ங்கிற ஸ்டேஜே இல்லாம போயிடும். இந்த போராட்டம்ங்கிறது திமுகவுக்கு மாநிலம் வேணும், தமிழ்நாட்டுல நம்பர் வேணுங்கிறது இல்லையே.
எந்த கட்சி தமிழ்நாட்டில் மக்களுடைய ஆதரவை பெற்றாலும் தமிழ்நாட்டின் குரலை வலிமையாக பேசுகிற எண்ணிக்கையில் எம்பிக்கள் வேணுங்கிறேன். திசை மாற்றும் அரசியலை பண்ற திமுக, அதனால அதிமுக புறக்கணிக்கணும், பாஜகவும் இதை புறக்கணிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்துனாரு. ரெண்டு கட்சியும் அவரு கருத்து வேறங்க. அது அதிமுகவோட கருத்தா இல்ல கதம்பு கூட்டணி கருத்தான்னு எனக்கு தெரியல. அவர் எல்லா பக்கம் பேசுறாரு. தமிழ்நாட்டு உரிமைக்கும் இந்திய எதிர்ப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்றாரு, தமிழ்நாட்டு உரிமைக்கும் நிதி கேட்பதற்கும் சம்பந்தம் இல்லைன்றாரு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் மொழி அடிப்படையில் தன்னுடைய மொழியின் உரிமையை பேசுவதில் அது எப்படி இந்த மாநிலத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும்? கேரளா பேசலன்னா நான் பேசக்கூடாதா? மேற்கு வங்கம் பேசலன்னா நான் பேசக்கூடாதா? நான் பேசுறேன்னு சொன்னா இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல எனக்கு அதுக்கான அனுமதி இருக்கு. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடை பாதுகாக்கிறதுல அதிமுகவுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னா இது தனித்துவமாக தமிழ்நாட்டோட பங்கும் சேர்ந்தது தானே. அதனால தான் இந்த மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருந்திருக்கீங்க. அப்போ இன்னொரு பிரச்சனை என்ன நான் சொல்றேன், அதாவது யூஜிசியில் நிதி ஒதுக்கீட்டை குறைச்சாங்க. ஆனால் யூஜிசிங்கிற அந்த நிறுவனத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் பட்டத்தை ரத்து செய்கிற அதிகாரத்தை கொண்டு வந்தாங்க. மாநிலத்துக்கு நன்மை தரல, ஆனால் இங்கே படித்த மாணவர்களுடைய படிப்பை பறிப்பதற்கு அதற்கான அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டாங்க. இந்த போக்கில் ஒன்றிய அரசு போயிட்டு இருக்கும்போது மாநில உரிமை பேசுறீங்க, கல்வி உரிமை பேசுறீங்கன்னு சொன்னால் இதை சத்தமாக பேசி தான் ஆகணும். மும்மொழி கொள்கையை திணிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, நான் என்ன கேட்குறேன், மூன்றாவது மொழி இந்தி இல்லைன்னே வச்சுப்போம். நீங்கள் கொடுக்குற 5000 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு மாநிலத்தில் இருக்கிற எல்லா கல்விக்கூடங்கள்லையும் மூன்றாவது ஒரு மொழிக்கு ஒரு ஆசிரியரை போட வேண்டிய கட்டாயத்தை மாநில அரசுக்கு ஏற்படுத்துறீங்க. அதுக்கான நிதி கொடுக்குறீங்களா? PM ஸ்ரீன்னு பேர் வைக்கணும்னு சொல்றீங்க. எல்லா ஸ்கூலுக்குமா PM ஸ்ரீ கட்டமைப்பு கொடுக்க போறீங்க? இந்த கேள்வி எதற்கும் அதிமுக இந்த கேள்வியை கேட்கணும். இந்த கேள்வியை பாஜக வந்து மடைமாற்றுது. நீங்க அண்ணாமலை சொல்றத மறுக்கிறது. தர்மேந்திர பிரதான் அண்ணாமலை தான் வந்து சொன்னாரு நாங்க நிதியை மறுத்துமான்னு. பிரதான் வந்து சொன்னாரு ஆமாங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கலைன்னா சட்டத்துக்கு விரோதமா இருக்கீங்கன்னு. அப்போ திமுக ஒரு பிரச்சனை எழுப்புது, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க தெளிவா சொல்றாங்க, பாஜக மடைமாற்றுது. அதிமுக என்ன செய்யுது? 5ஆம் தேதி பார்ப்போம் யார் வரறாங்க யார் வரலன்னு பார்த்துட்டு இன்னொரு வாதத்தையும் கட்டமைப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவேறுகிறது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.